ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது வந்து நேற்று மீன் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன்னு சொன்னேன் பற்றியில், அதில் சப்பையாக அந்த மீன் பேர் எனக்கு தெரியல. இந்த மீனை தான் இப்போ வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நண்டு வாங்கிட்டு வந்திருந்து அதை கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். ரசம் வச்சு சாப்பாடு தான். இன்றைக்கி காலையிலே இது தான் சமையல். ஆனால் மீன் ஃப்ரை மட்டும் மத்தியானம் செய்யலான்ட்டு மசாலா தடை மட்டும் வச்சுக்கிட்டேன். நண்டு கிரேவி வந்து காலையில் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தாச்சு. காலையில் 8 மணிக்கு போல் தான் எந்திரிச்சேன். எந்திரிச்ச உடனே வந்து சாப்பாடு செஞ்சு ரசம் வச்சு எல்லாமே முடிச்சிட்டேன் மக்களே. எல்லோரும் வந்து சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக சேருங்கன்ட்டு. அதனால் இன்றைக்கி ரசத்தில் வந்து 3 வரமிளகா தான் போட்டேன். எப்போதும் நிறைய போடுவேன். இந்த வாட்டி கொஞ்சம், ஏன்னா வந்து நான் வந்து ரசம் வச்சேன்னா அது 3 நேரமும் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி வச்சுருவேன். அதனால் எல்லோரும் வந்து ஒரு நேரம் இந்த மாதிரி சமைக்கிறவங்க வந்து 1 வரமிளகா இந்த மாதிரி போட்டு கரெக்டாக ஒரு சின்ன கிண்ணத்தில் ரசம் வைப்பாங்க. நம்ம வைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய பெரிய சட்டியில் வைக்கிறோம். அதனால் கொஞ்சம் சுல்லாப்பாக இருந்தால் தான் சாப்பிட முடியுது. அதனால் ரசத்துக்கு தக்காளி பிசைஞ்சாச்சு. மசாலா ரசத்துக்கு அந்த அரைப்பு இருக்குது பற்றியில், அதில் வந்து மிளகு, சீரகம், வரமிளகா, பூண்டு கொஞ்சம் நிறையவே போட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு, மல்லி வந்து என்கிட்ட இல்லை. அதனால் வந்து இந்த 4 தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரசம் வந்து இது பண்ணியாச்சு. இந்த தக்காளி கரைசல்லையே வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி அதில் வந்து மஞ்சத்தூள் அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் போட்டு நல்லா ரசம் வந்து கொஞ்சம் சுல்லாப்பாக நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து சிம்பிளாக எப்படி வந்து நண்டு கிரேவி பண்ணலான்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணேன். ஷெரின் கிச்சனில் வந்து ரொம்ப சிம்பிளாக நண்டு கிரேவி பண்ணியிருந்தாங்க. அதை நம்மளும் காப்பி அடித்தாச்சு. அப்படியே எப்படி கண்ணுலேருந்து கண்ணீராக வருதுன்னு பார்த்தீங்களா? நான் பின்னாடி படுத்து கிடக்கான். அவ்வளோ சண்டை போட்டு அவ்வளோ அடித்தடி 2 பேர்த்தையும் அடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்குள்ளே இம்பிட்டு கண்ணீர் வந்துட்டு மக்களே. நண்டு இது பண்ண போகிறேன். இவ்வளோ தான் உரிக்க முடியுது என்னால். அது நண்டு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு. இப்படி தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயத்து கூட பெரிய வெங்காயமும் சேர்த்துருந்தாங்க. பெரிய வெங்காயத்தை யார் கடந்து வெட்டிகிட்டு கிடக்குன்ட்டு உரித்த சின்ன வெங்காயமே போதுன்ட்டு அதை மட்டும் நல்லா வதக்கி எடுத்தேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தேன்னா அதுவுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க, ஒரு 2 தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு, இதுக்கப்புறம் வந்து வரமிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா பொடி போட சொன்னாங்க. அதையுமே நானும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் தான் நண்டு ஆட் பண்ண சொன்னாங்க. நண்டையும் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்க விட சொன்னாங்க. நான் லைட்டாக தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சு வேக வச்சேன். அதுக்கப்புறம் வந்து இது ஷெரின் கிச்சனில் போடலை. நான் வந்து இன்னொரு யூடியூப்பில் பார்த்துருக்கேன். லாஸ்ட்டாக வந்து ஜீரகத்தையும் மிளகையும் அரைச்சிட்டு அந்த பொடியை வந்து போட்டு கொஞ்சம் வச்சு இறக்க சொல்லுவாங்க. நானும் அதையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் வற்றி வர வச்சு நல்லா கிண்டி விட்டு இறக்கிட்டேன். இவ்வளோ தான் நம்ம வந்து நண்டு கிரேவி. இதில் மல்லித்தலை போட மறந்துட்டேன். காலையில் பையனுக்கு வச்சு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இது மத்தியானம் தான் அந்த மீனை ஃப்ரை பண்ணேன். நல்லாவே இருந்துச்சு, மசாலாலாம் பிடிச்சி. சொட்டு மருந்து ஊற்றிருந்தா நல்லா இருந்துச்சா? எத்தனை சொட்டு குடிச்சா? ஒரு சொட்டா 2 சொட்டு ஊற்றுனாவளா? ஒரே ஒரு சொட்டு தானா? 2 சொட்டா? இது அவனுக்கு சொட்டு மருந்து ஊற்றியாச்சுன்ட்டு இது ஆமாம். எப்போ சொன்னாவ? இப்போ குடிக்கக்கூடாது, 1/4 மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிக்க சொன்னாவளா? சரி, குட் ஜாப் பண்ணிட்டு வந்துட்டா. குட் ஜாப். ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா பண்ணும்போது அந்த சப்பை மீனோட அது என்ன கிளி மீனையும் போட்டு மசாலா தடவி வச்சுருந்தேன். அதை பொரிச்சு எடுத்த மக்களே, அவ்வளோ டேஸ்ட்டு மீன். ஊசியே போட்டு விட மாட்டேங்காம மக்களே. எனக்கே குத்த பயமாக இருக்குது. மருந்து வேஸ்ட் பண்ணிடுவோன்னு பயமாக இருக்குது. அதில் வந்து 0.4 ml. ஆமாம், அவ்வளோதான் இருக்கும் போல். தெரியல எனக்கு அதை பற்றி. ஆனால் ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. இப்போ போட போகிறேன். நேற்றே போட்டிருந்துருக்கணும், இன்றைக்கி போடுறேன். நம்மளோட எல்லாரும் வந்து அது என்னப்போ வேப்போ 4000
எப்போ அந்த இன்ஜெக்ஷனான்னு கேட்குறாங்க. அது போடுறதில்ல. இந்த இன்ஜெக்ஷன் ஹோல்சேலில் வாங்குறதே நான் 1500 ரேட்டில் தான் வாங்குகிறேன். இனி வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாங்குறவங்க. இனி வந்து வாங்கினீங்கன்னா ரெண்டு இது வாங்கினா 1 ஃப்ரீயாக உங்களுக்கு கண்டிப்பாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி பாப்பா, இதோட முடியுது. நீ நாளைக்கு போய் வாங்குவோம். அவங்க என்ன ரேட்டில் தர்றாங்கன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்.